சைடில் போகணுமா? கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, பிரேஸ்லெட்லாம் போட்டுருக்காப்ல கையில். இப்பயே பார்த்துக்கிங்க. இல்லை, நான் சொன்னது இது பிரேஸ்லெட் அடுத்து கழட்டி பேக்கில் வச்சுருவார். அதெல்லாம் இப்பயே பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். அதுக்காக தான் சார் நான் சொன்னேன், வேறு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை. சரி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் அப்படின்றது இல்லை. இந்த வெற்றிக்கு பின்னாடி பல பேருடைய தியாகங்கள் இருக்குது. முக்கியமாக நம்ம அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா நான் இல்லை. அடுத்தது ஆசிரியர்கள். ஸ்கூல்லேருந்து இந்நாள் வர எனக்கு ஆசிரியர்கள் தான். வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஆசிரியர்கள் தான். அவங்களாம் விட மாட்டேன். குரு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எந்த வழிகாட்டுதல் செய்கிறாங்களோ அந்த வழிகாட்டுதல் நம்ம போகணும் அப்படின்னா சீக்கிரமே சக்ஸஸ் அடையலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பள்ளி படிக்கும்போதும் கல்லூரி படிக்கும்போதும் அதை தாண்டி இங்கே டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுலையுமே அந்த ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இல்லை. நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால் அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய இந்த இடத்துல மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நண்பர்கள். வீட்டை தாண்டி எனக்கு இங்கே அரியலூரில் ஒரு சப்போர்ட், நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வருவதற்கு வீட்டை தாண்டி நான் இன்னமும் சர்வே ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா நண்பர்கள் தான். அவங்க கூட நான் இருந்தேன் அப்படின்னா அந்த தோல்வியை மறந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன். ஏன்னா ஒரு தோல்வியிலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியும். ஸ்கூல் டேஸு, கல்லூரி, இல்லை இங்கேயே நீங்கள் நிறைய பேர் எக்ஸாம் ஃபெயிலாக இருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். அது ஒரு மறுபிரிவு மாதிரி இருக்கும். உண்மையாக உழைச்சவங்களுக்கு அது ஒரு மறுபிரிவு மாதிரி இருக்கும். அதனால் அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு இன்னமும் எனக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே என்ன சொல்கிற எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக நண்பர்கள் தான். அந்த நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பாரதி அகாடமியில் 2019 ஸ்டார்ட் பண்ணேன். ஜூலை 12 ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் மறுநாள் ஜாயின் பண்ணிட்டேன். காலேஜ் முடித்த உடனே நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு. காலேஜ் முடித்த உடனே நானும் என் நண்பன் சக்தியும் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ராமன் சார் கிளாஸ் தான். அவர் இப்போ எப்படி கிளாஸ் எடுக்கிறாரோ இதை விட 2019 அந்த டைமில் இன்னும் எஃபோர்ட் இன்னும் அதிகமாக போடுவார். அது நான் அந்த டைமில் படித்ததுனால சொல்கிறேன். அந்த டைமில் படித்த ஒரு டேட்டா தான் இந்நாள் வரைக்குமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ எஃபோர்ட் பயங்கரமாக இருக்கும். ராமன் சார் சார் மட்டும் இல்லை, நண்பர், அண்ணன் எல்லாமே நாங்கள் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். அப்புறம் மணி சாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இவர் ஒரு மாடலேஷன் நடத்தினார் அப்படின்னா மணி சாருடைய மாடலேஷன் அவர் ஒரு மாடலேஷன் நடத்துவார். ஆனால் அவங்க நடத்துகிற விதத்தை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை பொறுத்தளவு குறைகளை கண்டுபிடிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன நிறைய இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக பார்க்கணும். மணி சார் கிளாஸை பொறுத்தளவு அந்த ஜிஎஸ் ஃப்ளோ நல்லாவே வரும். அதேமாதிரி ராமன் சார் கிளாஸில் பொறுத்தளவு கிளாஸில் சொல்கிறது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக குரூப் எக்ஸாம் எழுதணும் நானும் சார் வந்திருந்தாங்க. ஒரு 2019-20 சும்மா 10 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காமெடியாக சொல்லுவார்ல, உங்கள்கிட்ட பேசுகிறார். அந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் போய் பேசினார். நேரமோ பத்திரை, மாதமோ சித்திரை, எனக்கு குத்த வேண்டும் முத்திரைன்னு சொல்லியிருப்பார். அது சும்மா காமெடியாக சொன்னார். அது இந்த எக்ஸாம்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே மாதிரி குரூப் 1ல் ஒரு கொஷின் நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனால் கிளாஸில் ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 3 மணி நேரம் எஃபெக்டிவாக கவனிக்க முடியாது. இருந்தாலும் உட்காந்து கவனிங்க. ஏதாவது ஒரு கேள்வி ஒரு 5 நாள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 நாளில் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு மாட்டும். அந்த ஒரு கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த ஒரு கேள்வியோடைய மிஸ்ஸிங் ஆகி தான் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நீங்கள் படிக்கும்போது சரி ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த ஒரு கேள்வியும் மைனூட்டாக படிக்கணும். அடுத்தது நான் நன்றி தெரிவிச்சுக்கிறதுனா சுரேந்தர் சார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு டெஸ்ட் கொஷின் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தளவு நன்றி தான். நன்றி எப்போவுமே நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா 100% நம்ம மட்டும் காரணமாக இருக்க முடியாது.
அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்மள வெற்றிக்கு பின்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, நம்மளுக்கு அறியாதவங்களோட உழைப்பு இருக்குது. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அதையும் தாண்டி எனக்கு நன்றி. ஏன்னா எவ்வளோ துயரங்கள், ஏன்னா இந்த நம்மளுடைய ஆன்மா வந்து இந்த டிஎன்பிசி போடுறதுல எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஒழுங்காக சாப்பிடாம, ஒழுங்காக குடும்பத்தை பார்க்காம, நம்மளால் ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியாது. அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த ஆன்மா ஒரு வெற்றி, ஒரு வைராக்கியத்தோடு படிக்குது. அந்த ஆன்மாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த 4 மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதில் கிளாரிட்டியாக இருந்த போதும். ஏன்னா எப்போவுமே மனசு வந்து குழப்பம் இல்லாமல் ஒரு செயலை செஞ்சுது அப்படின்னா அது கண்டிப்பாக 100% சக்ஸஸ் தான். குழப்பத்தோடு நீங்கள் எந்த செயலை செஞ்சாலுமே, பைக்கிலே போகும்போது குழப்பத்தோடு போனீங்கன்னா ஆக்சிடென்ட் தான். பைக்கில் போகும்போது சரி, வாழ்க்கையில் போகும்போது சரி, அந்த குழப்பம் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஒரு கிளாரிட்டியான மைண்டு, இந்த டிஎன்பிசி ஃபீல்டை பொறுத்தளவு அந்த கிளாரிட்டியான மைண்டு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிளாரிட்டியான மைண்ட் இல்லாதனால தான். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு 100 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு 10 பேர் தான் நம்ம பாஸ் பண்ணணும். அது உண்மை தானே, நம்ம வந்து அதை மறுக்க முடியாது. ஒரு 100 பேர்னா 10 பேர் தான் பாஸ் பண்ணணும். ஏன் அந்த 10 பேர் பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் என்னென்னு நம்ம என்றைக்காவது நீங்கள் தனியாக வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். ஏன் 100 பேர் படிக்கிறோம், 10 பேர் மட்டும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில விஷயங்களை அந்த 10 பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டிஎன்பிசி ஃபீல்டை பொறுத்தளவு காமனான சில விஷயங்கள் இருக்குது. அந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறவங்க சக்ஸஸ் அடைஞ்சிடுறாங்க, அந்த எல்லை கூட தாண்டிடுறாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து டேலண்டட் தான், யாருமே திறமை இல்லைன்னு நான் யாருமே சொல்ல முடியாது. அந்த திறமையானவங்க கரெக்டான பாதையில் கரெக்டான பிளான் பண்ணி படிக்காமல் நம்ம வந்து மிஸ் பண்ணுறது தான் இதுக்கான காரணம். ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது உங்களுக்கு. இங்கே அரியலூர் மாவட்டத்தை விட வெளில வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. சாப்பிடாம கொள்ளாமல் ஒரு ரூம்குள்ளாரே உட்காந்து படிக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே நம்ம டஃப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்குது. டிஎன்பிசி ஃபீல்டை பொறுத்தளவு நிறைய நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதை ஒன்றை இழக்காமல் பெரிதொன்றை அடைய முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒன்று இழங்க, கண்டிப்பாக ஒரு வைராக்கியத்தோடு படிங்க. அதே தான் இந்த 4 மாதம் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 4 மாதம் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் என்னோடய லைஃபே மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 4 மாதம் மட்டும் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் லைனை வந்து நம்ம அடைஞ்சிடலாம். ஏன்னா படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது அது நமக்கு முக்கியம் கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்கள் வந்து இந்த எக்ஸாமில் இருக்குது. ஏன்னா ஒரு 6-7 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டு போகிறேன். அது கண்டிப்பாக கம்மி எக்ஸாமில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. லாஸ்ட்டு மெயின்ஸில் கூட சாருக்கு தெரியும், ஒரு 2 மார்க்கில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. மெயின்ஸ் எழுதினேன், ஃபைனலில் வந்து எல்லாமே கிடச்சிடும். நாளை கவுன்சிலிங், இன்னையோட வந்து சீட்டு முடிஞ்சு. ஒரு வாரம் 12 நாள் கேப்பில் தான் நான் அந்த எக்ஸாம் இந்த குரூப் 4க்கே வந்து திரும்பி ரிவிஷன் பண்ணேன். ஏன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 50% தான் எஃபோர்ட் போட்டேன். ஒரு மே 28ஆம் தேதியோட எனக்கு கவுன்சிலிங் முடியுது. சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி முடிஞ்சு சார், சரி ஓகே படிங்க, அடுத்த எக்ஸாம் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட்டி போயிட்டார். அதுதான் அடுத்தடுத்த டார்கெட். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நடந்ததுனால சொல்ல, இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாத துயரங்கள் நடக்க தான் செய்யும். அதை தாண்டி இமிடியேட்டாக அடுத்த உங்களுடைய டார்கெட்டுக்கு மாறிடணும். என்ன நடந்தாலும் சரி, அதை நான் வந்து பிரித்து பேச விரும்பலை. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட்ஸ். கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருப்பீங்க, பசங்க இருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கஷ்டம் இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் நம்ம ஒன்று செய்யக்கூடாது. அந்த கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது டிஎன்பிசி தெரிய போகிறதில்ல. டிஎன்பிசி என்ன, ஓஎம்ஆரில் நம்ம எவ்வளோ கொஷின் அடிக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதுதான் ஏழையோ பணக்காரனோ நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய டார்கெட் வந்து எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனில் சக்ஸஸ் பண்ணுறது தான் ஒரே நோக்கம். அதுக்காக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், சொல்ல முடியாத துயரம் வந்தாலும், உடம்புல உயிர் இருந்தால் மட்டும் போதும். உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை 100% போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் அடைய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இங்கே தான் உட்காந்து இப்போ இங்கே நிற்கிறேன். அதே தான் இங்கே அத்தனை பேரும் அடுத்த வருஷம் வந்து இங்கே நிற்கலாம். அதுக்கான வந்து ஒரு என்ன அப்படின்னா, நீங்கள் கரெக்டான வேலை படிச்சிங்கன்னா போதும். வரோம், படிக்கிறோம், போகிறோம் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு கரெக்டான மெத்தடில் பண்ணால் உங்கள் மனசாட்சியே தோணும், நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமா இல்லை கரெக்டாக படிக்கலையா அப்படின்னு மற்றவங்க சொல்லவே தேவையில்லை. உங்களுடைய ஆழ் மனசை நீங்கள் கேட்டு பாருங்கள், எல்லாருடைய ஆழ் மனசுமே நீங்கள் சொல்லும். அப்போது அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். டே டு டே லைஃப்பில் நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா. இப்போ ஒரு தெரியாத ஊருக்கு போகிறோம், இடையில கேட்டுட்டு தானே போவோம். ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இந்த பாதை தான் போகணுமா. அதே தான் ஒரு வாரம் போச்சுன்னா ஒரு டெஸ்ட் எழுதுங்க.
நம்ம மார்க்கு நல்லா வந்ததுன்னா ஓகே, நம்ம கரெக்டான பாதையில் போகிறோம். மார்க் வரலையா, யாரையாவது சாரோ இல்லை உங்களுக்கு பாஸ் பண்ணவங்களோ யார்ட்டையாவது அணுகி கேளுங்க. நீங்கள் பாஸ் பண்ணுறது வரைக்கும் யார் காலில் வேணாலும் விடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பான செயலில் மட்டும் செய்யக்கூடாது. நம்மளுக்கு தேவை ஒரு வேலை, அதுக்காக எவ்வளோ அவமானம் வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் அப்படி தானே எல்லாருக்கும் தெரியும்ல. ஜூலை 13 எக்ஸாம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கரெக்டாக இருக்குது. இந்த 4 மாதத்தை 4 மாதமே படிக்காதீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடியது உங்களை பற்றி. இந்த 4 மாதத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% பாஸ் பண்ண முடியாது. இந்த 4 மாதத்தை யார் பிளான் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க பாஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4 மாதத்தில் இப்போ 2 மாதம் மார்ச், ஏப்ரல் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஃபுல் சிலபஸில் ஒரு 60% சிலபஸை நீங்கள் முடிச்சிடணும். அதில் மெஜாரிட்டியாக தமிழ் மேக்ஸ் இருக்கணும். தமிழ் மேக்ஸ் இருக்கணும். பாலிட்டி 20 கொஷின். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சிலபஸ்லாம் பார்த்துருக்கீங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாலிட்டியில் 20 கொஷின், எக்கனாமியில் 20 கொஷின், யூனிட் 8, 9 சேர்த்து 20 கொஷின். இந்த 3 யூனிட் தான் மேஜர். எதில் வந்து வெயிட்டேஜ் மார்க் இருக்கோ அதை தான் படிக்கணும். நம்ம ஜியாகிரஃபி வந்து 5 கொஸ்டின், சயின்ஸு 5 கொஸ்டின், ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரி, அந்த ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 கொஸ்டின். அப்போது இதில் வந்து இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்கணும், இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்கணும். இப்போ வந்து பாலிட்டி அப்படின்றது புக்கில் உள்ளதும் கேட்குறாங்க, ப்ளஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கேட்குறாங்க. கொஷின் பார்க்கணும். நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து பார்க்கணும், எப்படி கேட்குறாங்க அப்படின்றது. ஏன் அப்படின்னா அதை பார்க்காதனால தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் விட்டு வெளியே வரும்போது எந்த மனநிலையோடு வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த எக்ஸாம் தான் நம்ம குடும்ப சூழ்நிலையை மாற்ற போகுது அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் நம்மளால் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மனநிலை நரக வேதனையோட ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எந்த தப்பு பண்ணல, ஒரு எக்ஸாம் தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் வெளில தலை கட்ட முடியாது. அதுக்காக இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. டே டு டே லைஃப்பில் பாலிட்டி கொஷின் எப்படி கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ட்ரெண்டை மாற்றிட்டாங்க, பழைய ட்ரெண்டில் படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை சுற்றி எப்படி என்னென்ன நடக்குது, முக்கியமாக பாலிட்டி ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி ரீதியான கரண்ட் அஃபேர்ஸ், சோசியல் இஷ்யூஸ், என்னென்னலாம் சமூக பிரச்சனைகள் நடக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து தனியாக நோட் பண்ணி வைக்கணும். புக்கில் படிக்கிறத தாண்டி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சில விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. அதிகமாக படிக்கிற தப்பு இல்லை, கம்மியாக படிக்கிறது தான் தப்பு. அதே மாதிரி அதிகமாக படிக்கிறதுன்னு ரொம்ப ப்ராடாக படிக்கக்கூடாது. மினிமம் நோட்ஸ் மேக்ஸிமம் ரெப்பிட்டேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் படித்தாலுமே திரும்ப திரும்ப படிக்கணும். அதுக்காக வந்து அதிகமாக படிக்கக்கூடாதுன்னா அதிகமாக படிக்கிறதுமே திரும்ப திரும்ப படிச்சிடணும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போது நான் ஒரு 10% படிக்கிறேன், நான் ஒரு காம்படிட்டர் அப்படின்னா நீங்கள் என்னோட 20% படிக்கணும். அப்படி தான் நீங்கள் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு எப்படி நான் படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஜிஎஸ் பாலிட்டி எடுத்துட்டிங்களா, ஜிஎஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்து நான் முடிச்சிடறேன். பாலிட்டி வந்து 20 கொஷின். 20 கொஷினில் ஃபஸ்ட்டு 11th 12th பாலிட்டி, 6 to 10 சிவிக்ஸ். இதை ஃபுல்லாக தரவாக படித்து முடிச்சிட்றீங்க. A to Z முக்கியமான பாயிண்ட்லாம் கிடையாது, லைன் பை லைனாக படிக்கணும். இந்த முக்கியமான பாயிண்ட்டை படிக்கிறது 2020-19 முடிஞ்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, கொஷின் பார்த்துருப்பீங்க. இப்போ குரூப் 2A எழுதினவங்களுக்கு அது தெரியும். அதுக்கு முன்னாடி குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்களுக்குமே தெரியும். கொஷின் முன்ன மாதிரி கேட்க கிடையாது. நீங்கள் பழைய மெத்தட்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி தள்ளி தான் போகும். அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். பாலிட்டியை வந்து புக்கில் உள்ளதை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுறீங்க. ப்ளஸ் அகாடமியில் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து முடிச்சிடுறீங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட்டு 3 years கொஸ்டின் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். டெஸ்ட்டு நிறைய போடுங்க. பாலிட்டிக்குன்னு வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதுதான் நீங்கள் பாலிட்டி படிக்கிற மெத்தட். பாலிட்டி வந்து 11th 12th நல்லா தரவாக இருக்கணும். 11th 12th படிக்காமல் இந்த வாட்டி போயிடாதீங்க. போன வாட்டியே 11th 12th தான் கேட்டாங்க, இந்த வாட்டியும் கேட்பாங்க. போன வாட்டி ப்ரிலிமினரிலேயே 11th 12th தமிழில் நிறைய கொஷின் கேட்டாங்க. எல்லாம் 6 to 10 படிச்சுட்டு போனால் போதும், அதெல்லாம் வேணாம். எல்லாருமே எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம படிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். 6 to 10 சிவிக்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதே மாதிரி 11th 12th பாலிட்டி சிலபஸில் உள்ளது மட்டும். அதே மாதிரி ஒரு பாடத்தை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாசிச்சுட்டுங்க, செகண்ட் டைம் வந்து ஹைலைட் பண்ணுங்கள், தேர்ட் டைம் வந்து முக்கியமான ஆர்டிகல் சிஎஸ் அதை மட்டும் ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஒரு பாடத்தை நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டைம் படிக்கும்போது நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும். இல்லைன்னா அதே 2 மணி நேரம் தான் எடுத்துப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க, A to Z ரீட் பண்ணிடுங்க. செகண்ட் டைம் படிக்கும்போது ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணி எல்லாம் கோடு போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. தேர்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து A4 ஷீட்டில் இயர்ஸும் ஆர்டிகிள்ஸும் இதுதான் அடிக்கடி மறந்து போகும். அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி படிக்கும்போது டிப்ரெஷனாக படிக்காதீங்க.
குடும்ப கஷ்டத்தை நினச்சிக்கிட்டேயோ நம்ம ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குது, அது வந்து இந்த புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிங்க. புக்கை திறந்துட்டா புக்கில் மட்டும் தான் இருக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம் அதை எங்கள் புக்கில் கொண்டு வரவும் உங்களால் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா ஒரு தோல்வி நினச்சிக்கிட்டே படிச்சிங்கன்னா அடுத்தது தோல்வி தான் வரும். ஒரு தோல்வி வருதா தள்ளி வச்சுருங்க, நம்ம படிப்போம், கான்ஃபிடண்ட்டாக படிங்க. இதுதான் நீங்கள் பாலிட்டி படிக்கிற மெத்தட். பாலிட்டி வந்து இதில் படிச்சிங்கன்னா 20 கொஷினில் ஒரு 15 ப்ளஸ்னாச்சும் நீங்கள் அடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்கனாமி வந்து 11th 12th எக்கனாமி. 11th எக்கனாமி மேஜர் ரோல் காமிக்கும். 11th எக்கனாமி தரவாக படிச்சிடணும். அதேமாதிரி 12th எக்கனாமியில் சிலபஸில் உள்ளது மட்டும் நல்லா தரவாக படிச்சிங்க. கான்செப்ட் நிறைய இருக்கும், அதேமாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். மெஜாரிட்டி எக்கனாமி சிலபஸ் வந்து அதில் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். 11th 12th முடிச்சுட்டு 6 to 10 கம்மியாக தான் இருக்கும். அது ஈஸியாக முடிச்சிடலாம், ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதே மாதிரி ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது டெஸ்ட் கொஸ்டின், இது 3 தான் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 20 கொஸ்டின், 40 கொஸ்டின் ஆச்சா ஜிஎஸில். அடுத்தது யூனிட் 8 and 9, இதில் வந்து 10th INM, 12th INM. அதே மாதிரி 11th பாலிட்டி படிக்கிறீங்களே, அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிக்கும். இந்த ரிசர்வேஷன் வரும், தமிழக அரசியல் சிந்தனைகள், அதை மாதிரி சில பாடங்கள் இருக்குது, அது வந்து உங்களுக்கு கவர் ஆகிக்கும். அதே மாதிரி 6 to 12 தமிழ் புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, திருக்குறள் படிக்கிறீங்க, அதுவுமே அந்த யூனிட் 8 and 9 கவர் ஆகிக்கும். ரீசெண்டாக சாகித்ய அகாதமி விருதுகள், ஞானபீட விருதுகள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. லாஸ்ட்டு 5 years அந்த கொஷின் வந்து எப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஆர்டர் படுத்த சொல்லுவாங்க, இன்னொன்று பொறுத்துக்க சொல்லுவாங்க, பொருந்தாது கேட்பாங்க, எத்தனை இணைகள் சரின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அனலைஸ் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸாம் ஹாலில் போகிறதுனால தான் நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுது. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணி இந்த 3 யூனிட்டும் இந்த 2 மாதத்தில் முடிச்சு வச்சிடணும். நீங்கள் மற்ற யூனிட் படிக்கணுன்னாலும் பிரச்சனை கிடையாது. சிலபஸை கையில் வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கை கையில் வச்சுக்கோங்க. சிலபஸில் உள்ளது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வந்து கரெக்டாக பார்த்து சிலபஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்ஐ பொறுத்தளவு சிலபஸில் என்ன வார்த்தை இருக்கோ அதில் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. இந்த 40 கிட்டத்தட்ட 40 கொஸ்டின், 40 கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் இதுலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏன்னா கடைசி 3 யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமி பொறுத்தளவு ரீசெண்டாக ஜிஎஸ்டி சம்மந்தமாக பட்ஜெட் போட்டாங்கன்னா அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து சும்மா பழைய மாதிரியே படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திரும்பி இங்கே வந்து உட்காரக்கூடாது நம்ம. ஏன்னா இப்போவே என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் கேட்பாங்க, இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்களா, அதெல்லாம் வந்து அந்த டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதை தனியாக ஒரு சின்ன பாக்கெட் நோட்டில் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து திரும்ப எடுத்து பார்க்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி வசூலே கேட்டாங்க. 2022 Group 4ல் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்போ மார்ச் எக்கனாமிக்கல் முடிய போதான், இப்போது பட்ஜெட் போடுவாங்க. இப்போது என்னென்னலாம் ஜிஎஸ்டி சம்மந்தமான வந்து டேட்டா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஏன்னா சிலபஸில் இருக்குது, அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. புக்கில் உள்ள தான் கேட்கணும் கிடையாது. எக்கனாமியில் 20 கேள்வி எப்படின்னா 10 கேள்வி தான் புக்கில் இருந்திருக்கும், மீதி 10 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ். பாலிட்டியில் 20 கேள்வி அப்படின்னா 15 அதிகம் தான், 10 to 12 தான் புக்கில் இருக்கும். மீதி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக தான் இருக்கும். உங்களை வந்து எப்படி நீங்கள் அந்த டைமில் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அதை பொறுத்தா இருக்கும். லாஸ்ட் யூனிட் 8 and 9 வந்து 12th INMமும் 10th INMமும் ஃபுல்லாக படித்தாலே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். மீதி வந்து நம்ம சிந்து சமூகம் இருக்கும், இந்த ஹிஸ்ட்ரியும் INMமும் நீங்கள் அங்கே கவர் ஆகிடும். இதில் வந்து 10 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. சயின்ஸும் ஜாகிரபி 10 கொஷின். அப்போ இதை கால்ஃபருக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம படித்தது தான் கால்ஃபருக்கு ரிவிஷன் பண்ணலாம். அப்போ இந்த 3 யூனிட்டை இப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணி தரவாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸில் நீங்கள் கண்டிப்பாக காம்படிட்டர். அதாவது கால்ஃபருக்கு முன்னாடி காம்படிட்டர். கால்ஃபருக்கு முன்னாடி யார் சிலபஸை படித்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான காம்படிட்டர். இந்த 3 யூனிட்டை மட்டும் படித்து முடியும், எப்படியாவது முடிச்சு வச்சுருக்கணும். அது சாப்பிட்றோமோ தூங்குறோமோ அதெல்லாம் இல்லை. இந்த 3 யூனிட்டை முடிச்சு வச்சிட்டிங்கன்னா 60 மார்க்கு ஜிஎஸில் படித்து முடிச்சுருக்கீங்க. மீதி 15 கொஷின். அந்த 15 கொஷினும் ஆஃப்டர் கால்ஃபர் 2 மாதம் கொடுக்க போகிறாங்க. அந்த 15 கொஷினை திரும்பி இந்த 3 இருக்கு பாருங்கள், ஆஃப்டர் கால்ஃபரும் திரும்பி இந்த 3 யூனிட்டை 2 டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த 15 கொஷினுக்கான சிலபஸை நம்ம வந்து சைட் பை சைடாக பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா வெயிட்டேஜ் மார்க் இது தான். இதில் நீங்கள் கம்மியாகிட்டு ஜாகிரபிலையோ சயின்ஸ்லேயோ நீங்கள் அதிகமான மார்க் எடுக்க நினைக்கிறது முட்டாள்தனம், அது தப்பு. இதுதான் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை இப்படி தான் படிங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை எல்லாருமே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி படிக்க தோணுதோ, நோட்ஸ் எடுத்தால் நோட்ஸ்னால் உட்காந்து எல்லாத்தையும் எழுதக்கூடாது. முக்கியமான பாயிண்ட்ஸு, இயர்ஸு, ஆர்டிகல்ஸை வந்து ஒரு A4 ஷீட்டில் வச்சுட்டு படிங்க. ஜிஎஸ்ஸை இப்படி படிங்க. என்னென்னா இன்றைக்கி படிச்சிங்க அப்படின்னா இன்னையோட விட்டுறாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் எடுத்து பாருங்கள், அதேமாதிரி அடுத்த நாள் ஒரு நாள் எடுத்து பாருங்கள். அந்த புக்கு உங்களை திகட்டுற அளவுக்கு எடுத்து பாருங்கள். டைம் கிடைக்கும். அது ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம வந்து அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது மேக்ஸை பொறுத்தளவு 6 to 10 ஃபுல் மேக்ஸு, அதாவது புக்ஸை ஃபுல்லாக பார்த்துடணும். ப்ளஸ்ஸு இன்றைக்கே போயிட்டு ஒரு A4 ஷீட்டில் சிலபஸ் உள்ள டாபிக் 12 டாப்பிக்காக 10 டாப்பிக்குன்னு எழுதணும். புக்கையும் பார்த்துடணும்,
சிலபஸில் ஒரு டாபிக் எழுதி வச்சிடணும். ஏன்னா புக்கை ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, சில டைம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அது புக்கை படித்தவங்க தப்பிச்சிருவாங்க. கேட்டிருக்காங்க டிஎன்பிசியை வந்து நீங்கள் வந்து இப்படி தான் கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்கன்னா கணிக்க முடியாது. எப்படி கேட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் தயாராக இருக்கணும். அதனால தான் வந்து 6 to 10 ஸ்கூல் புக்ஸு சிலபஸில் உள்ளது சதவீதமாக இருந்தாலும் அதில் என்ன ஏதாவது டேட்டா சொல்லியிருக்காங்களா, கான்செப்ட் சொல்லியிருக்காங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். அளவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவியல் வந்து இப்போ கான்செப்ட் லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்டாங்க. அதே மாதிரி அளவியல் கான்செப்ட் கேட்பாங்க. 10th அளவியில் கொஞ்சம் கான்செப்ட் நிறைய இருக்குது, அதையும் படிச்சு வச்சிங்க. நீங்கள் படிக்காமல் போயிட்டு எனக்கு அதனால் வேலை பிடிச்சி இதனால் வேலை பிடிச்சி அப்படின்னா யாரும் காதல் வாங்க மாட்டாங்க. அதை கடந்து தான் நான் வந்திருக்கிறேன். என்னையும் அது மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் இப்பயும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அவேர்னஸ் ஆகிக்கோங்க. ஏன்னா திரும்பி நம்ம ஃபெயில் ஆகி திரும்பி படிக்கலாம். இதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க எக்ஸாம் வைக்கிறதுக்கு. அதனால் மேக்ஸை வந்து ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. ப்ளஸ்ஸு டாபிக் வைஸு சதவீதமாக டாபிக் வைஸு சார் அடுத்த வாரம் மாடல் டாபிக் வைஸ் மாடல் போட்டு முடிச்சிடுங்க. ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. அது மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. போன வாட்டி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் கேட்டாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டாலே அந்த மேக்ஸில் அதே மாடல் தான் டிஎன்பிசி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிசி வந்து வைக்கிற எக்ஸாம்லேருந்து அவங்க வந்து அந்த மாடல் தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மேக்ஸ் சதவீதமாக புது மாடல் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க. அதேமாதிரி மேக்ஸுக்கு தனியாக சின்ன நோட் ஒன்று போட்டு வைங்க. சதவீதம் படிக்கிறீங்கன்னா ஃபார்முலா கீழே கான்செப்ட்டு கீழே அந்த மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 ஒரு 10-12 மாடல் தான் இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அந்த மாடலை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தங்கிலீஷ்லேயோ இல்லை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் டாபிக், தேர்ட் டாபிக். இது என்ன கால்குலருக்கு அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். எக்ஸாம் முன்னாடி கடைசி 15 நாள் படிக்க முடியாது. கடைசி 15 நாள் படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக போகும், படிக்கவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த டைமில் இந்த மாதிரி வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ஸ் வந்து கை கொடுக்கும், ரொம்ப கை கொடுக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அப்படின்னா ஃபார்முலா, புக்கில் உள்ள கான்செப்ட்டு, புக்கில் உள்ள ஃபார்முலா, அது கீழே மாடல் ஒரு 12 மாடல் இருக்கும். அந்த 12 மாடலையும் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் தங்கிலீஷ் எழுதிப்பேன். இந்த கொஷின் வந்தால் இந்த மாதிரி மாடல் கேட்டால் இதை மாதிரி செய்யணும். இப்போ மொத்த தொகையில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு 100A + 100 என்ன அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஹாலில் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணும். இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாமல் போகிறதுனால தான் அங்கே எக்ஸாமில் வந்து டைம் பத்தாமல் போகிறது, மைண்டு யோசிக்காது. ஏன்னா இங்கே நீங்கள் டெஸ்ட் எழுதுறது வேறு, எக்ஸாம் ஹாலில் டெஸ்ட் எழுதுறது வேறு. அங்கே வந்து டெஸ்ட் எழுதும்போது உங்கள் லைஃப்பை நினச்சிட்டு எழுதுவீங்க, டைம் போகிறதே தெரியாது, கடன்னு ஓடும். அந்த டைமில் நம்ம மைண்டு வந்து ஃபாஸ்ட்டாகவும் யோசிக்கணும், நிதானமாகவும் யோசிக்கணும். சரிங்களா? மேக்ஸை பொறுத்தவரை இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். 25 இப்போ 10 கொஷின் ரீசனிங் கேட்குறாங்க. ரீசனிங் தனியாக 10 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரீசனிங் வந்து 10ல் வந்து ஒரு 4-5 கொஷினாவது டஃபஸ்ட்டாக கேட்போம். அப்போ என்ன பண்ணுவோம், மேக்ஸில் ஏற்றிடணும். 15 கொஷின் கேட்குறாங்களா, 15 போட்டுடணும். அதாவது இந்த ஃபீல்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து டேலண்டெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க்கெலாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. மேக்ஸ் வரலையா ஆவரேஜாக ஏற்றுங்க. இதில் ரீசனிங் வராதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த 15 கொஷினில் 15 போடுங்க. இந்தாண்ட ரீசனிங்கில் 10 கேள்வி இருக்கா, 5 கொஷின் 20+ போடுங்க. போதும். 20+ போட்டு தமிழ்லையும் ஜிஎஸ்லையும் ஏற்றிக்குங்க. 20 கீழே குறைஞ்சிடக்கூடாது. அந்த உங்களுக்கு மேக்ஸ் வராதவங்க அந்த மேக்ஸில் ஆவரேஜ் மார்க் ஒரு 21 அந்த ரேஞ்சில் எடுத்துடணும். மேக்ஸ் நல்லா போட தெரியுமா, 25 போட்டிங்கன்னா உங்கள் ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்கில் பண்ணிக்கும். இப்பயும் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே நீங்கள் மேக்ஸில் 25 போட்டிங்க அப்படின்னா உங்கள் ரேங்க் வந்து எங்கேயோ போகும். ஏன்னா நாங்கள் மேக்ஸில் தான் அந்தளவுக்கு போடல. நான் 20 கொஷின் தான் போட்டேன். மொத்தம் 27 கொஷின் கேட்டிருந்தாங்க. 172 கொஷின் நான் வந்து கரெக்டு. அப்போது 7 கொஷின் 172 + 7 179 கொஸ்டின் ஸ்டேட் ரேங்க் பக்கத்தில் வந்திருக்கும். முதல் 100 ரேங்கில் வந்திருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வராது அது கடவுளுடைய செயல். உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டுருங்க. மேக்ஸை பொறுத்தவரை இவ்வளோ தான். அடுத்து தமிழ் வரும். தமிழ் தான் வந்து இப்போ வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, குழப்பிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதுங்க. தமிழ் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஈஸி. அதை ஃபஸ்ட்டு நம்ம மனசை நம்பணும். ஏன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அகரவரிசை ஒரு 5 ஒரு கான்செப்ட் தான். அந்த அகரவரிசை கேட்டாலே ஒரு 5 கேள்வி கேட்க போகிறாங்க. எங்கே தடுமாறும் அப்படின்னா சந்தைப்பிழை, அதில் தடுமாறும். அது இருக்கட்டும், ஒரு 5 கொஷின் தனியாக இருக்கட்டும். மீதி 95 கொஷின் மட்டும் படிங்க. 5 கொஷினில் 3 கொஷின் கிளிக் ஆகாது, அது 2 கொஷின் போகட்டும், பரவாயில்ல. 5க்கு 5 இருக்குன்னா நம்ம ஆசைப்பட வேணாம். அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் அப்ளை பண்ணி வந்துடலாம். தமிழ் வந்து 6 to 12 ஃபுல்லாக தரவை படித்து முடிச்சிருங்க. அதாவது A to Z எதுலையுமே வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இலக்கண பாட்டை வந்து 6 to 10 6 to 12 ஃபுல்லாக தரவை முடிச்சிருங்க. இது நம்ம சிறப்பு தமிழ் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிறப்பு தமிழ் ஆனால் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதில் கேட்க மாட்டோம்லாம் எதையும் ஒமிட் பண்ணிட்டு போகாதீங்க. யார் பேச்சு கேட்காதீங்க.
கண்ணை மூடிட்டு படிச்சிருங்க. சிறப்பு தமிழ் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அதை தாண்டி மேக்ஸ் சிலபஸ் உள்ள டாபிக் தனித்தனியாக, இப்போ அகரவரிசை அப்படின்னா இங்கே அகரவரிசை எல்லாத்துக்குமே அந்த கான்செப்ட் தெரியுமான்னு தெரியல. கரெக்டாக அதுலேயும் தப்புன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஏபிசிடி வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து வைக்கலாம் படக்கூடாது. ஏபிசிடி வந்து நம்பர் முதல்ல போட்டு மைண்டில் வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக வந்து ரீசனிங் வந்து வேகமாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ என்னென்னா 18 அது மாதிரி ஒரு நம்பருக்கு இருக்குல்ல, பின்னாடி எழுதிட்டு இருக்க வேணாம், திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி எழுதி மனப்பாடம் பண்ணி, அதேமாதிரி அகரவரிசை அந்த கான்செப்ட் தெரியலையா இன்றைக்கே போயிட்டு யூடியூப்பில் பார்த்து அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. அதேமாதிரி ஒரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு பேஜ்னாவது இருக்கணும். பிரித்து எழுதிங்கன்னா கான்செப்ட் புரட்சி விதிகள் கரெக்டாக தெரியணும். அதாவது எதுவுமே இல்லாமல் வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் லைனை வந்து நம்ம போகவே முடியாது. ஏன்னா நம்மளும் படிக்கலாம், பாஸ் பண்ண மாட்டோம், எல்லோரும் கேட்பாங்க. படிக்கலாம், பாஸ் பண்ண மாட்டோம், எல்லோரும் கேட்பாங்க. ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி அந்த இதை 6 to 12 தமிழ் புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அதை A to Z அடட்டாக படித்து முடிச்சிடணும். அதை தாண்டி டாபிக் வைஸ் இலக்கணத்தில் எல்லா டாபிக் கொடுத்துருப்பாங்க, பிரித்து வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க, இத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க. அந்த இலக்கணத்தில் அந்த டாபிக் வந்து தனியாக ஒரு 3/4 சைஸ் நோட் போட்டு இந்த டாபிக்னால் இதுதான் கான்செப்ட், மேக்ஸ் மாதிரி கான்செப்ட் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது மீதி 85 கொஸ்டின் தான் இலக்கணம், அது தெரியும். மீதி 15 கேள்வி தான் என்ன உங்களுக்கு இலக்கியம் சார்ந்து உங்களுக்கு கேட்பாங்க. அது இப்போ போய் எதுனாலுமே நீங்கள் பயந்து வச்சுருவீங்க. ஏன்னா இலக்கணம் ஈஸி அப்படின்னு நான் சொல்கிறது, கான்செப்ட் தெரிஞ்சிக்கினா உங்களுக்கு ஈஸி. அது மேக்ஸ் மாதிரி தான். அங்கே ரைட்டாக தன்வினைன்னு போட்டு வருவீங்க, ஆனால் செய்வினைன்னு இங்கே இருக்கும். சரியா? அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இலக்கணம் தானே அப்படின்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க. 85க்கு 80க்கு கீழே குறைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவில் இருக்க மாட்டீங்க. இப்பயும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிய கொஸ்டின் பார்த்தா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நம்மளும் அது மாதிரி மாறினோம். இலக்கணத்தில் 80 கீழே குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதில் 80 கீழே நீங்கள் குறையாமல் இருந்தால் மட்டும்தான் இலக்கியம் சார்ந்து கேட்கும் போதும் உரைநடைகளை சார்ந்து கேட்கும் போதும் வெளில அவுட் ஆஃபில் கேட்டாலும் நம்ம இதை காப்பாற்றிடுவோம். இதில் 85க்கு நீங்கள் 75, 76 எடுத்துட்டீங்க அப்படின்னா காம்படிஷன் வர மாட்டீங்க. இப்போ சிலபஸ் மாற்றினாலுமே சரி, தமிழ் மேக்ஸ் தான் உங்களுக்கு எப்போவுமே. ஜிஎஸ்சில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது, அந்த கொஷின் வந்து தெரியாது. ஆனால் தெரிஞ்ச கேள்வியில் தப்பு நிடக்கூடாது. அந்த ஆவரேஜான மார்க் வந்து எல்லாருமே வாங்கிடணும். இப்போது ஜிஎஸ்சில் வந்து 60 கேள்வி எல்லாருமே ஆவரேஜாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணாமல் இருந்தால் அந்த தெரியாத கேள்வியோட மார்க் வந்து ஒடியாரும். நீங்கள் தெரிஞ்ச கேள்வி தப்பு பண்ணினீங்க அப்படின்னா அந்த 60க்கு 60 தான் வந்து நிற்கும். நீங்கள் தெரியாத கேள்வி வந்து தப்பு பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? அதை மாதிரி தப்பு பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எனக்கும் அந்த ரேங்க் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால தான் எப்போவுமே டிஎன்பிசி போட்ட பொறுத்து நீங்கள் வந்து 100% படிக்கணும் அவசியம் கிடையாது. தெரிஞ்சதை தப்பு பண்ணாமல் வந்துடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தெரிஞ்ச தப்பு பண்ணாமல் வந்துட்டாலே நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம். தெரிஞ்சு தப்பு பண்ணாமல் வந்துட்டாலே தெரியாத கேள்வி வந்து ஒரு 5 கொஷின் உங்களுக்கு 5 கொஷின் முடியாது. இப்போ நான் 172 கொஷின் அடிச்சிருக்கேன்னா 172 கொஷின் நான் படித்து அடிச்சது கிடையாது. அதை நான் வந்து நானும் கிடையாது, எல்லாருமே அதை வந்து உண்மையாக தான் ஒத்துப்பாங்க. நான் 172 கொஷின் நான் தெரிஞ்சு தான் அடிச்சேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. அது உண்மையே கிடையாது. நீங்களும் பாஸ் பண்ணீங்கன்னா அதான் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டிருங்க. தெரியாத கொஷினை அந்த எக்ஸாம் எழுதுகிற மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இப்போ வந்து இந்த 3 சொல்லிட்டேன், தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் சொல்லிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை, இந்த 3 இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பாக ஸ்கோர் ஏறிடும். தமிழ் மேக்ஸு அதை தாண்டி ஜிஎஸ். ஓகேங்களா? தமிழ் மேக்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டைன் பண்ணி படிங்க. ஏன்னா ஒரு 4 மாதம் தான் இருக்குது, டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நல்லா படிங்க. இதை தாண்டி நீங்கள் எக்ஸாம் போகும்போது ஃபஸ்ட்டு 100 கேள்வி இங்கே எழுதும்போதுமே அப்ளை பண்ணி பாருங்கள். 100 கேள்வி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கேள்வி ஃபுல்லாக எழுதுங்க. 100 கேள்வியில் எனக்கு 10 கேள்வி தான் தெரியுது அப்படின்னா 10 கேள்வி மட்டுமே எழுதுங்க, தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறீங்க தெரியலையா, 2வது கொஷின், அந்த இடத்துல தான் உங்கள் மனவலிமை வந்து சோதிப்பாங்க. சரிங்களா? இங்கே எல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்க, அங்கே போயிட்டு வந்து அந்த மனவலிமை கம்மியாக இருக்கிறவங்க வந்து ஸ்கோர் கம்மியாகிடுவாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்போட போவோம். ஃபஸ்ட்டு கொஷினே வந்து நம்மளுக்கு தெரியாத கொஷினாக வைப்பாங்க, மாட்டோம். அந்த மாதிரி அவன் மாட்டும்போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் நல்லா மனவலிமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கொஷின் தெரியலையா, அடுத்த கொஷின் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக போட்டுருவாங்க. இப்போ 100 கேள்வியில் 60 கேள்வி கண்டிப்பாக தெரிஞ்ச கேள்வி இருக்கும். தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்தது 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிடுவீங்க, மீதி 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் இதுவாக இருக்கணும், அதை அடுத்தது போடுங்க. ஆனால் தெரிஞ்ச கொஷின் போடும்போது வேகமாக போட்டுடணும், அதிக டைம் எடுத்துக்கூடாது. 1 hour தான் தமிழுக்கு டைம். 1 hour ரொம்ப அதிகம். ஒரு 50 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் மேக்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக போட்டு தெரியாத கொஷின் இதுவாக இருக்குல்ல, அதை அடுத்தது போடுங்க. அடுத்து ஒரு 10 கொஷின் இருக்கும், சுத்தமாக தெரியவே தெரியாது, நம்ம அதை படிச்சிருக்கவே மாட்டோம், எங்கே தான் இருக்குன்னே தெரியாது. அதை வந்து கண்ணை மூடிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க.
ஒன்று உங்களுக்கு அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த 10 கொஷின் இருந்தது அப்படின்னா, ஒரு நேரம் தாண்டக்கூடாது. 10 கொஷின் இருந்ததுன்னா நீங்கள் இத்தனை நாள் படிச்சிருக்கிறத வச்சு எங்கேயாவது லிங்க் பண்ணி உங்களால் மைண்டை போட்டு கசக்கி ஏதாவது பண்ண முடிஞ்ச அந்த 10 கொஷினில் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா எதையோ ஒன்று ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. 10 கொஷினும் 100 கொஷின் 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடணும். அடுத்தது வந்து மேக்ஸ் எடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கடைசியில் மேக்ஸ் என்னை பொறுத்தவரை எடுக்க வேண்டாம். என்னுடைய டெசிஷன் கேட்டிங்கன்னா நான் மேக்ஸ் கடைசியில் எடுக்க சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா கடைசியில் எல்லோரும் சொல்லுவாங்க டைம் அதிகமாக இருக்கும் மேக்ஸ் போடலாம் அப்படின்னு. ஏன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங் ஏரியா. உங்கள் ரிசல்ட்டே மேக்ஸ் தான். மேக்ஸ்னால தான் நிறைய பேர் வேலைக்கே போகலை. அதுதான் உண்மை. அதனால் மேக்ஸு 25 கேள்வி 1 ஹவர் எடுத்துக்கக்கூடாது. எவ்வளோ முடியுமோ முடிச்சிருங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு 45 நிமிஷம் ஒரு 50 நிமிஷத்தில் முடிச்சிடணும். இதில் ஒரு 10 நிமிஷம் இதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மிச்சப்படுத்திக்கிட்டே வரணும். அதுதான் இங்கே திறமை. ஏன்னா ஒரு மணி நேரமும் நம்ம வந்து ஒரு மணி நேரமும் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. மேக்ஸில் 25 கொஸ்டின் தெரியும்னா அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை போடுங்க. எவ்வளோ கஷ்டமான கொஷின் பரவாயில்ல, தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். மேக்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. இவ்வளோ பெருசு இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து உங்கள் மனநிலை, அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போவும் சொல்கிறேன், எக்ஸாமில் 3 மணி நேரமும் நீங்கள் பதற்றப்படாமல் நிதானமாக இருக்கணும். நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் பதற்றப்பட்டுட்டீங்க அப்படின்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டு. யாரும் உங்களை வந்து காரணமே கேட்க மாட்டாங்க. ஃபெயிலாக அவ்வளோதான் ஒதுக்கி தட்டு போயிட்டே இருப்பாங்க. பாஸ் ஆனவங்க மட்டும்தான் வந்து பெருமையாக பேசுவாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பதற்றமே படக்கூடாது. உங்கள் லைஃப் வந்து உங்கள் அந்த 3 மணி நேரத்தில் தான். மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின் ஃபுல்லாக போட்டுருங்க. அதே மாதிரி தெரியாத கொஷின் இருக்கா, ஃபார்முலா ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும் போது அந்த ஆன்சர் வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 3 கேள்வி தெரியலையா விட்டு வச்சுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஜிஎஸ் அடுத்தது போயிடுங்க. அடுத்த 1 ஹவரில் என்ன பண்ணணும், ஜிஎஸ் ஃபுல்லாக அந்த ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் அடுத்த பார்ட்டு போகும்போது இடையில ஒரு சாக்லேட் சாப்பிட்டுங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். மைண்டு நல்லா கொஞ்சம் சாக்லேட் சாப்பிட்டுங்க, ஒரு தண்ணி குடிச்சிங்க. ஜிஎஸ்ஸை போகும்போது அதே மாதிரி தான் தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக போடுங்க. கூட்டுக்காரங்களாம் இருக்குன்னா நல்லா படித்து பார்த்து போடுங்க. அந்த கொஷின் நீங்கள் படிக்கவே இல்லையா, அதுக்கான ஆன்சரை வந்து அப்பயே ஆன்சர் பண்ணுங்கள். ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு அந்த கொஷினை பார்த்தாவே தெரியும். ஏன்னா 6 to 12 புக்கை படிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். இது வந்து இந்த புக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக் ஒழுங்காக படிக்கணும்னு இருக்கும். இந்த புக்கு இதில் தான் புக்கில் தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஆன்சர் வந்து குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னா விட்டு வச்சுருங்க. தெரிஞ்ச கொஷின் இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் ஆன்சர் அப்படின்றது கண்டிப்பாக தெரியுங்களா. அந்த கொஷினை வந்து 75 கேள்வியில் அந்த கொஷினை ஃபஸ்ட்டு போட்டு பிடிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 40 கொஷின் கண்டிப்பாக தெரிஞ்ச கேள்வி தான் இருக்கும். 40 கொஷினை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிருங்க. அடுத்து வரும்போது இந்த இதுவா அதுவாக இருக்குல்ல மைண்டில், அந்த இதுவா அதுவாவை ஓரளவுக்கு யோசித்து அதை அப்படியே அடுத்தது வந்து சீக்கிரமே போட்டு முடிச்சிடணும். கடைசியில் ஒரு 60 கேள்வி நெருக்கி போட்டுருங்க. ஒரு 15 கேள்வி மிச்சப்படுத்தியிருக்கும். அந்த 15 கேள்வி சயின்ஸு, எக்கனாமி இது சம்மந்தமாக இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிறது வந்து அந்த டேட்டாலாம் கேட்கும்போது உங்களுக்கு குழப்பம் வந்துடும். 8.13 8.14 அது மாதிரி கேட்கும்போது குழப்பம் வந்துடும். அந்த டைமில் கடைசியில் டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு யோசித்து சில டெக்னிக்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறது, அந்த கொஷின்லேயும் வந்து சில ஆன்சர் வந்து அதிலே இருக்கும். அதை மாதிரி வச்சு அந்த மாதிரி டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது மைண்டை கசக்கி அந்த 3 மணி நேரமும் போராடுங்க. அந்த 3 மணி நேரம் போராட்டம் தான் உங்கள் வாழ்க்கையான வெற்றி. எப்படியாவது அந்த 75 கொஷின் ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும். அதேமாதிரி டைம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. எக்ஸாம்களில் இதுக்கு 1 ஹவர் ஒதுக்குறீங்களா, ஒரு 50 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. இதுக்கு 1 ஹவர் மேக்ஸுக்கு ஒதுக்குறீங்களா, ஒரு 50 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மிச்சப்படுத்தி வைங்க. கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதுமாதிரி ஒரு கொஷின் தெரியலையா உடனே ஷேர் பண்ணாங்கன்னா அதுக்கான கொஷின் 100வது கொஷின்லாம் ஆன்சராக இருக்கும். அது நிறைய டிஎன்பிசியில் அது மாதிரி பண்ணுவாங்க. தெரியலையா, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியலையா ரவுண்ட் பண்ணியோ இல்லை பின்னாடி நம்பர் எழுதி வச்சுட்டே போங்க. சரிங்களா, பின்னாடி நம்பர் எழுதி வச்சிங்க, நான் அடியில் ஒரு கோட் மாதிரி போட்டு வச்சுக்கிங்க. தெரியலையா அந்த கொஷின் போட்டு போட்டு இல்லை நான் தெரியல நான் இப்போயே ஆன்சர் பண்ணலாம் பண்ணாங்கன்னா இப்போ 55வது கொஷின் ஆன்சர் ஜிஎஸ்சில் திருக்குறளில் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ 2 மார்க் வந்து போகுது. 2 கொஷின் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 3 மார்க் வந்து போயிடுது. 3 மார்க்கில் நீங்கள் வந்து லட்சம் பேருக்கு முன்னாடி போயிடுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 4 மாதம் வந்து எந்த கமிட்மெண்ட்ஸும் வேணாம். 4 மாதம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இதுக்காகவே தியாகம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். அதை தாண்டி வந்து கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 நேரம் நீங்கள் படித்தே ஆகணும். கட்டாயமாக 12 நேரம் குறைஞ்சி நீங்கள் படிக்கக்கூடாது. கிளாஸ் ஹவர்ஸை தாண்டி காலைல ஒரு 5 to 7 எப்போவுமே தமிழ் படிச்சிடணும். 5 to 7 வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு 4 to 7 வச்சு படிச்சிடணும். முடியலையா 5 to 7 தமிழ் வந்து படித்து முடித்து காலையிலே வச்சிடணும். இங்கே வந்து கிளாஸ் 3 மணி நேரம் அட்டன் பண்ணுறீங்களா,
இதுக்கு நீங்களும் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த புக்கை ஒரு வாட்டி வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா கிளாஸ்லேயே படித்து முடிச்சிடணும். வெளிலலாம் போய் படிக்கக்கூடாது. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போகிறீங்களா, ஒரு 2 to 3. ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ஏன்னா அவங்க காலையிலேருந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேச்சுலர் இருந்தீங்கன்னா ரெஸ்ட்லாம் எடுக்க வேணாம். 2 to 3 உட்காந்து 2 to 7 மணி வரைக்குமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிக்கணும். இடையில சும்மா கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க. எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணுறதே இருக்கவே கூடாது. 2 to 7 வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க. அதேமாதிரி நைட்டில் ஒரு ½ hour இன்றைக்கி ஃபுல் டே என்ன படித்தோமோ அதை ஒரு வாட்டி ஜஸ்ட்டு பாருங்கள். ஃபோன் பார்க்குற மாதிரி ஜஸ்ட்டு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்கள் மனசு அமைதியாக இருக்கும்போது பார்க்கும்போது அது கண்டிப்பாக பதியும். அதே மாதிரி டெய்லியும் படிங்க. இன்றைக்கி படித்தது 3ஆவது நாள், 3ஆவது படித்தது 7ஆவது நாள். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே படிக்கிறதுல ஒரு ஆசை வரும். ஆனால் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இன்றைக்கி என்ன உங்களுக்கு ஷெடியூல் நேற்றுக்கு நைட்டே போட்டு வச்சிடணும். இப்போ நான் என்னால் வந்து ஒரு 5 யூனிட் படிக்க முடியுது அப்படின்னா, உங்களால் ஒரு 3 யூனிட் படிக்க முடியுது அப்படின்னா அந்த 3 யூனிட்டுக்கான ஷெடியூலை போடுங்க. இங்கே உள்ளவங்க ஒவ்வொருத்துக்குமே தனித்தனி ஷெடியூல் எப்போவுமே இருக்கணும். அந்த ஷெடியூல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்களோ நேற்றுக்கு நைட்டே போட்டு வச்சிடணும். காலையில் எழுந்தெல்லாம் போடக்கூடாது. இன்றைக்கி 5 to 7 வந்து 7th round படிக்க போகிறேன், 9 to 1 வந்து கிளாஸ், அதை ஒமிட் பண்ணிடணும். அது வந்து கிளாஸு தனி. அடுத்து 2 to 4 வந்து மேக்ஸு சதவீதம் டாபிக் வந்து முடிச்சிடணும். அடுத்து 4 to 8 வந்து ஜிஎஸ்சில் 12th பாலிட்டியில் நீதித்துறை இது மாதிரி படிக்க போகிறேன். அடுத்து நைட்டு வந்து ரிவிஷன் பண்ணணும். இதை மாதிரி போட்டு முடிச்சிடணும். இது மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நாளுக்கும் உங்களோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இல்லைன்னா நானும் படிக்கிறேன் வரேன் அப்படி தான் போகும். டக்குன்னு கால்ஃபர் வந்துடும், டைமே இருக்காது. கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் 1 வாரம் உங்களால் படிக்க முடியாது. எக்ஸாம் முன்னாடி 2 வாரம் உங்களால் படிக்க முடியாது. அதனால தான் இப்போயே சொல்கிறேன், அந்த கால்ஃபருக்கு முன்னாடி இந்த 2 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எல்லா கமிட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எங்கேயுமே போக வேணாம். இந்த நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் முடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் அந்த 3 யூனிட் முடிச்சு வச்சுருங்க. 6 to 12 தமிழ் புக்கு, மேக்ஸ் டாபிக் ஃபுல்லாக முடிச்சு வச்சுருணும். இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால்ஃபர் வரும்போது உங்களுக்கு வந்து பயம் பதட்டம் எதுவுமே இருக்காது. நீங்களே சொல்லுவீங்க, எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், இருந்தாலும் அந்தளவுக்கு பயம் இருக்காது. இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஜூலை 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா அடுத்த வருஷம்லாம் போக தேவையில்லை, அன்றைக்கே நைட்டே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவீங்க. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி அடுத்த வருஷம் இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி உங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே பெருமை சேர்க்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே அவரே சொல்லிட்டாரு. உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை, ஏதாவது இருந்தால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேளுங்க, தப்பு இல்லை. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்குது, கேளுங்க சார். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருப்பீங்க? எனக்கு கணக்கு இல்லை, ஏன்னா நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. கிட்டத்தட்ட நான் அட்டன் பண்ணது 21 தடவை, நான் படித்தது கிட்டத்தட்ட 50-60 தடவை படிச்சிருப்பேன். ஒரு பாடத்தில் நான் 20 தடவை படிச்சிருப்பேன். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றது, இதில் இருக்கா இல்லையா அப்படின்றது அளவுக்கு படித்தாச்சு. ஏன்னா திரும்ப இதிலேயே கிடைக்கிறதுனால படித்தாச்சு. கிளாஸை பொறுத்தளவு நிறைய டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். திரும்ப அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கலையா, எல்லாம் சோர்வா இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து திரும்ப அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்காது. உங்கள் மைண்டு வந்து அது கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். இப்போது பாலிட்டி ஒரு பாடம் இப்போ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகும். செகண்ட் டைம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். தேர்ட் டைம் அட்டன் பண்ணும்போது நீங்கள் படிக்க தேவை, அந்த காதால் கேட்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல நல்லா தூங்கணும், சரிங்களா? தயவு செஞ்சு ஒரு 6 மணி நேரம் தூங்கிடுங்க. அதை தாண்டி குறைஞ்சி தூங்கக்கூடாது. 6 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக படிக்க முடியும். கிளாஸ் ரொம்ப நேரம் எடுத்தால் உட்கார கஷ்டமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, 3 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்கார்றது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை கடந்து தான் ஆகணும். ஏன்னா நாங்களும் அந்த 3 மணி நேரம் உட்காந்துருக்கோம். கடைசி ஒரு ½ mn hour வந்து எல்லாருமே உட்கார முடியாது. இங்கே தான் உட்காந்துருப்போம், இங்கே தான் உட்காந்துருப்போம். என்னால் உட்காரவே முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்படியே வச்சு கை வச்சுட்டு வாசிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வேறு வழி இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம வேலைக்கு போய் ஆகணும். இருக்கிறவங்க அந்த கஷ்டத்தை நினைக்கவே மாட்டாங்க. அது நானும் இருந்தாலும் சரி, நீங்களும் இருந்தாலும் சரி, நம்ம குடும்பம் நம்ம நம்பி தான் இருக்குது, நம்ம வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த எல்லைக்கும் போய் கஷ்டப்பட தயாராகிடுவாங்க. இப்போ நம்ம படுறது கஷ்டமே இல்லை என்னை பொறுத்தளவு. ஏன்னா இதை தாண்டி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஆண்களை விட பெண்கள் அதிக பேர் இருக்கீங்க. ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன்,
உங்களை போன்ற பெண்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் படிக்கிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல. ஜெராக்ஸ் கடையில் பார்த்துருப்போம், துணி கடையில் பார்த்துருப்போம், நிறைய சவுத் சைட்லாம் போனீங்கன்னா குவாரியில் வேலை செய்வாங்க. ஸோ அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வந்து அந்த வாய்ப்பு அப்படின்றது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ படிக்க வந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக மட்டும் கிடையாது, அது வந்து அவங்களுக்காகவும் தான், அவங்களுடைய தலைமுறைக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க. அப்படி நினச்சிட்டு படிக்கும்போது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகிடும். வரியாக படிப்பீங்களா இல்லை இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் படிப்பீங்களா? நான் எப்போவுமே வரியாக தான் படிப்பேன், இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்லாம் நான் படிக்க மாட்டேன். எனக்கு வந்து ஒரு 11th 12th ஐயணும்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் படித்தா தான் திருப்தி ஆகும், இல்லை திருப்தி ஆகாது. வரியாக நடத்துறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருமா இல்லை வந்து எப்படி பார்ப்பீங்க? அது உங்களுக்கு வரியாக நடத்துறது உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கா? இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வரியாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக பண்ணியிருக்கா? வரியாக வந்து இப்போ சார் வரியாக நடத்துவார். ஏன்னா உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து எந்த வரியுமே விட மாட்டார், வரியாக தான் நடத்துவார். அந்த வரியை நடத்தும் போது நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே நீங்கள் ஒரு வாட்டி வாசிச்சிடலாம். ஒன் டைம் ரீடு, நான் சொன்னேன் ஃபஸ்ட் டைம் ரீடு, அது ஒன் டைம் ரீடு முடிஞ்சிச்சு. திரும்பி வீட்டில் போய்ட்டு செகண்ட் டைம் ரீடு நீங்கள் பண்ணும்போது ஹைலைட் பண்ணிக்கலாம், தேர்ட் டைம் ரீடு பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை குறிச்சிக்கலாம். இந்த 3 மெத்தடுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து இங்கேயே முடிஞ்சிருது. அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. ஏன்னா நீங்கள் வரி படிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாது. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா அது படித்த ஃபுல்ஃபில்லே இருக்காது, அந்த கதை வந்து உங்களுக்கு முழுமையாகவே தெரியாது. அதுக்காக எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்துட்டு வரியாக படிக்கக்கூடாது. நீங்கள் வரியாக படிக்கிறதே ஒரு 21 தடவை படித்து முடிச்சிடணும். அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த புக்கில் உள்ளது கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி இந்த முக்கியமான இயர்ஸ் வந்து இதுக்கும் அதுக்கும் குழப்பம். ஒரு பாடத்தில் படிச்சுன்னா இன்னொரு பாடத்துக்கு குழப்பம். 7th தமிழ் படிச்சிருந்ததுக்கப்புறம் 8th தமிழ் வந்து மறந்து போகும். அதே மாதிரி தான் அப்படி நீங்கள் வரியாக படிக்கும்போது இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. ஒரே விஷயம் சொன்னோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகும். 2019 சனி ஞாயிறில் காலையில் எத்தனை மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், சாயந்தரம் எப்போ முடியும்? 2019 சார் சனி ஞாயிறில் வந்து அப்போ 2 மாதம் தான் டைம். எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம். காலையில் நான் இப்போ வீட்டிலேருந்து போயிட்டு வந்தேன். காலையில் ஒரு 9:30 ஆரம்பித்தார் அப்படின்னா இடையில வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு 1/2 hour கேப் கொடுப்பார். சாயந்தரம் ஒரு 6-7 மணி ஆகிடும். தமிழ் மட்டும் 7 மணிக்கு தான் நாங்கள் வந்து கிளாஸ் விட்டே போகும். அது படித்ததுனால தான் அந்த தமிழ் வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சார் கொடுத்த அந்த ஒரு பேஸ் இன்னமும் தமிழில் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்லுவேன். இந்த எக்ஸாமில் 93 கொஸ்டின் தான் போட்டேன். இருந்தாலும் மற்ற எக்ஸாமில் ஒரு 95+ குறையாமல் அடிச்சுட்டு இருந்தேன். இந்த எக்ஸாமில் குரூப் 2னால நான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேன். அந்த தமிழ் பேசிக் வந்து இங்கே தான் எனக்கு அடித்தளம். இன்னமும் வந்து தமிழில் வந்து நான் எந்த யூனிட் ஸ்ட்ராங்குன்னு கேட்டாங்கன்னா ஓப்பனாக ஒரே வார்த்தை வருது, நானும் இல்லை, இங்கே படித்தவங்க எல்லாருமே தமிழ் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திரும்ப நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம். அதேமாதிரி சார் இந்த தமிழ் நடத்தும்போது அந்த டைமில் எனக்கு போர் அடிக்கல. நியூ ஸ்டூடெண்ட் அப்போ தான் நிறைய ஆர்வமாக படிப்பேன். ஷார்ட்கட்ஸ் நோட்டு எழுதுவோம். அந்த டைமில் ஒரு 2019 டைமில் வந்து ஷார்ட்கட்ஸ் நோட்டு 3 டைம் எழுதி வர சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு. எழுதும்போதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, டென்ஷனாக இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு உடனே வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் இல்லை. நீங்கள் புக்கில் படிக்கிறீங்களா, இப்போவும் சொல்கிறேன், சார் சொல்லணும்னு வேணாம், நீங்கள் புக்கில் படிக்கும்போது ஷார்ட்கட் இருக்குல்ல, அதை நீங்கள் 2-3 டைம் எழுதி பாருங்கள். நீங்களே எழுதி பாருங்கள். யாரும் நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் வேலைக்கு போகிறோம், நம்ம தான் சம்பாதிக்க போகிறோம், நம்ம குடும்பம் தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளே என்ன பண்ணணும், நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் 2-3 டைம் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்து பதிவாயிடும். டுவெல்த்தில் 10th தமிழில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. 10th தமிழ் தான் நினைக்கிறேன். உலகத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போன என் மகளிடம் கொய்யாக்கனி சாற்றை பாவி மகன் 100 ரூபாய்க்கு விட்டுறான். எவ்வளோ பேர் ஷார்ட்கட்டு? இது ஷார்ட்கட் கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. ஆனால் இது நாங்கள் வந்து இங்கே தான் கிளாஸில் உட்காந்து சார் நடத்தினார், படிச்சிட்டோம். ஆனால் அது சம்மந்தமாக எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் எழுதிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து புக்கு படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் இருக்குது. அதுபோல் அப்போல்லாம் ஜிஎஸ்பி இப்போ நடத்திட்டோம் அப்படின்னா இல்லை கீப் மைண்ட்ஸ்லாம் நோட் எழுதிட்டு வந்து அடுத்த நாள் சப்மிட் பண்ண சொல்லுவோம். எப்போ கிளாஸ் முடிகிறதே 6 மணிக்கு தான். எழுதிட்டு வந்து அடுத்த நாள் வேறு சப்மிட் பண்ணணும்.
அப்போ அந்த இடத்துலலாம் கீ பாயிண்ட்ஸ்லாம் தான் பண்ணுவாங்க. கிளாஸில் அட்டென்ஷனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதுக்கு இருந்தாண்ட தான் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒருத்தவங்களுக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும். எக்கனாமிக்கில் கஷ்டம் இருக்கும், ரிலேட்டிவில் கஷ்டம் இருக்கும், ஃபேமிலியில் கஷ்டம் இருக்கும். ஒன்ஸு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இதை மட்டும் எப்போவுமே கீழே வச்சிடாதீங்க. ஏன்னா இதுதான் நம்மளை வாழ்க்கையை வந்து காப்பாற்றக்கூடியது. புத்தகத்தை மட்டும் நம்ம எப்போவுமே கீழே வச்சிடவே கூடாது. ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீல்டை பொறுத்தளவு இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆனவங்க தோற்றதா சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளில் நம்ம வெற்றி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். அதில் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதே தான் சொல்கிறேன், ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 100% இந்த பாடத்தை எப்படியாவது மைண்டில் ஏற்றணும். கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே 100% ஒரு 60-70% இங்கே படித்து முடிச்சிடணும். அப்படி படித்து முடிச்சுன்னா நீங்கள் அட்டென்டிவாக இருக்கீங்க அர்த்தம். முடியாது, அட்டென்டிவாக இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளால் அட்டென்டிவாக இருக்க முடியும். ஒரு தண்ணி குடிங்க, வெளில ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, திரும்பி உட்காந்து படிங்க. ஏன்னா எல்லாராலையும் 100% இங்கே வந்து அட்டென்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள், எல்லாத்துக்குமே உணவுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு தான் இங்கே வரோம். அதுக்காக தான் இங்கே வரோம். அட்டென்டிவாக இருக்கவே முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும்ல, அட்டென்டிவாக நம்மளால் இருக்க முடியாது. அதை தாண்டி அதான் ஒருத்தவங்களால செய்ய முடியாது, யாரும் செய்கிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ். 4 மணிக்கு எழுந்து படிக்க முடியாது, அதை தாண்டி 4 மணிக்கு எழுந்து படிக்கிறவங்க சக்ஸஸ் ஆகிடுறாங்களே. அதே தான், ஒருத்தவங்களால செய்ய முடியாத நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா சக்ஸஸ். அவ்வளோதான். சரி, போதும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய கேள்வி கேட்டோம், நிறைய விஷயத்தை அவரே கிளியராக சொல்லிட்டாரு. அதனால் இவர் அடுத்தடுத்து இன்னும் வந்து பாஸ் பண்ணி போகணும், இங்கே நிப்பாட்டக்கூடாது. நிறையா இன்புட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அது அவுட்புட் வரும்போது தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப உங்கள் நேரத்துக்கும் வருகைக்கும் நன்றி. சார் வாங்க கொலஜி. கடைசி எடுத்து